இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள யாவாகிய யாசுவமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாவாகிய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் விளம்பிக் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க. அப்பொழுது நோவா யாவுக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை யா முகர்ந்தார். அப்பொழுது யா, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நோவா சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு பலிபீடம் கட்டி மிருகங்களினாலும் பறவைகளினாலும் பலி செலுத்த ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பலியை யாவாகிய தேவன் முகந்தார் என்று, அந்த வாசனையை முகந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க ஒரு ரகசியத்தை சொல்றார். பலியில என்ன என்று கேட்டால் பலியினுடைய வாசனையை அவர் முகர்ந்து கொள்வார். அல்லேலூயா. வாசனை என்றால் என்ன? பலி என்றால் என்ன? பலி என்பது உங்களை நீங்களே யாக பலியாக ஒப்புக் கொடுப்பது. கொஞ்சத்தை கொடுத்து விட்டு கொஞ்சத்தை வைத்திருப்பது அல்ல. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. அப்படி ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உன்னுடைய வாசனையை அவர் முகர்ந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசனை யாவாகிய தேவன் முகர்ந்து பார்க்கிறார் என்று சொன்னால், வாசனை என்பது சாட்சி. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வாசனையாக இருந்தது, உங்களுக்கும் எனக்கும் அது வாசனை உள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். நான் இந்த வாசனைக்குள் கடந்து போகிற போது ஒரு நாள் ஒரு கண்காணாத குருடர் ஒருவர் தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்க விரும்பினார். உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். 27 நினைக்கிறேன். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை யா ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதி, ஈசாக் தன் மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்பின போது ஏசாவினுடைய வேஷத்தை தரித்து யாக்கோபு கடந்து வருகிறான். இப்போ ஏசா சொல்லுகிறார், நான் இவனை தடவி பார்க்கிறேன். இவனை தடவும் போது இவனுடைய கை ஏசாவினுடைய கை, ஆனால் இவனுடைய சத்தம் யாக்கோபனுடைய சத்தம். ஐயம் ஏற்படுகிறது, சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகத்தினுடைய ஊடாய் பக்கத்தில் அழைக்கிறார். அவனை பக்கத்தில் அழைத்து அவனை முகர்ந்து பார்க்கிற போது அவன் வயல்வெளி வாசனை அவனிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவன் ஏசாவுடைய வஸ்திரங்களை தரித்து ஏசாவை போல தன்னை உருமாற்றிக் கொண்டு கண்காணாத குருடனிடத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சைக்குள் கடந்து போய் அவன் ஈசாக்கினுடைய முன்பாக நின்ற போது ஈசாக் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? கண்காணாத அந்த குருடன் வாசனையை முகர்ந்து பார்த்தார். அது வயல்வெளி வாசனையாக இருந்தது. என் குமாரன் ஒரு விவசாயி, விவசாய வாசனை இவனுடைய வஸ்திரத்தில் வருகிறது என்று சொல்லி, இது ஏசாதான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். என் தேவனும்
நம்முடைய வாசனையை முகர்ந்து பார்க்கிற தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாசனை இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் அந்த வாசனையை பரலோகத்தின் தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த வாசனை என்கின்ற நற்சாட்சி, இந்த நற்சாட்சியை பரலோகத்தின் தேவன் நம்மிடத்திலே பார்க்கிறார். அவர் நம்மிடத்திலே அந்த நற்சாட்சியை பார்க்கிற போது நாம் அந்த சாட்சிக்கு உகர்ந்தவர்களாய் இருப்போமே. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி ஈசாக் தன் குமாரனை ஆசீர்வதித்தானோ அதுபோல பரலோகத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நான் இதனால தான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்றேன், முதல்ல அவருக்கு பிரியமா வாழு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா நீ என்ன நடத்தினாலும் சரி, அதுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். நாம் அத்தனை பேரும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவருடைய மனதுக்கு பிடித்தபடி வாழ பாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, உண்மை சொல்றேன், உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் உங்களை விட்டு மறைந்து போகும். அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபுக்கு பிறப்பில் இருந்தே ஒரு போராட்டம். எனக்கென்று ஒன்றுமில்லை, என் சகோதரனுக்கு எல்லாம் இருக்கிறது. அவருக்கு சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறது, தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தகப்பனுக்கு பிரியமானவராய் இருக்கிறான். ஆனால் நானோ என் தாய்க்கு மட்டும்தான் பிரியமானவனாய் இருக்கிறேன். ஆனபடியினால் என் தாயிடத்திலிருந்து எனக்கு எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கவலை அவனிடத்தில் இருந்தது. இன்றைக்கு நம்மிடத்தில் அநேக கவலைகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கவலைகளும் பிரச்சனைகளும் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், இந்த பிரச்சனைகளை மாற்றி கவலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. அப்படி உண்மையாக இருந்தால் நிச்சயமாய் உன்னுடைய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன்னை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனால் நாம் விசுவாசிப்பதில்லை, அங்கதான் சிக்கல். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. என் தேவன் சொல்வது ஒன்றும் தவறுதலாக வராது. அவர் சொல்ல நினைக்கிறதை அவர் செய்து முடிக்கிற தேவன், அவர் செய்ய நினைக்கிறதை சொல்லி முடிக்கிற தேவன். அதனால தான் சொல்றேன், முதல்ல நீ கடவுளை பிரியப்படுத்து. அவரை பிரியப்படுத்தினா அவர் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் செய்வார். என் தேவன் அவருக்கு மனம் திருப்தி ஆயிடுச்சுன்னா உன்னை அப்படி உயர்த்துவார், அப்படி ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு உண்மையா இருக்கணும். யாருக்கு பொய்யனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவருக்கு உண்மையா இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யார் என்ன நினைக்கிறான் கவலையே கிடையாது. எங்க அப்பா என்ன நினைக்கிறார், அதனாலதான் என் தேவன் என்னை இம்மட்டும் நிற்க வைத்திருக்கிறார். நிற்கிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் நிற்க வைத்திருக்கிறார். நான் யாருடைய முகத்தையும் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்திற்குள் பரலோகத்தின் தேவன் சரி என்று சொன்னால் அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும். ஆனபடியினால் தேவன் என்னை நடத்துகிறார். உன்னை நடத்த வேண்டுமானால் நீ அவருக்கு உண்மையாயிரு. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனுக்கு உண்மையாயிருக்காதே. அவருக்கு உண்மையாயிருந்தால் அவர் அவருடைய சித்தத்தின்படி உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆனபடினால் உன்னிடத்தில் என் தேவன் விரும்புகிற காரியம் உன்னிடத்தில் உள்ள நற்சாட்சியாகிய வாசனை. அல்லேலூயா. இந்த வாசனை உன்னிடத்தில் இருக்கிறதா? நாம் சாட்சி என்னும் வாசனை உள்ள வாழ்க்கை வாழ யாவாகிய தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா? இதான் முக்கியம். யாவுக்கு சாட்சி? புருஷன் சொல்லலாம் பொண்டாட்டியை பற்றி, பொண்டாட்டியை பற்றி புருஷன் சொல்லுவான், அல்லது மாப்பிள்ளை பற்றி பொண்டாட்டி சொல்லலாம், பிள்ளைகளை பற்றி தாய் தோப்பன் சொல்லலாம், ஸ்கூல்ல இருக்கிற மாணவ மாணவிகளை பற்றி ஆசிரியர்கள் சொல்லலாம். இதெல்லாம் பொய். யார் எனக்கு நல்லா இருக்கிறாங்களோ அவனுக்கு நான் நல்ல சாட்சி கொடுத்துருவேன்.
பிரிசியாசுவா, முக்கியமாய் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு எழுதுகிற பரீட்சைக்கு மார்க் உண்டு. அதுக்கு பிறகு இவர்களுடைய நன்னடத்தை என்று சொல்லி ஒரு மார்க் போடுவாங்க. அந்த மார்க் எப்படி போடுவாங்க தெரியுமா? இந்த பிள்ளை என்னட்ட எப்படி இருக்குது அப்படிதான் ஆசிரியர் பார்ப்பாங்க, அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் போய். அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்கள் யாவாகிய யோசுவா மேசியாவிடம் நற்சாட்சி பெற்றிருந்தால் உங்களை அவர் உயர்த்துவார், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்க நம்பணும். ஏன்னா வேதத்துக்குள்ள நீங்கள் கடந்து போனீர்கள் என்றால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? ஒரு நற்சாட்சி. என்ன சாட்சி? ஆபிரகாமிடத்திலிருந்து என்ன வாசனை வருகிறது? யாவுக்கு கீழ்ப்படுகிறவன். அதுவரைக்கும் அவன் யாவுக்கு கீழ்ப்படியல, பொண்டாட்டி கீழ்ப்படிந்தான். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? கட்ட பொண்டாட்டியை கீழ்ப்படிஞ்சு பொண்டாட்டி சொன்னபடி எல்லாம் வாழ்ந்தான். உன் தேவன் சொன்னதெல்லாம் சரிதான், பிள்ளைய தருவேன்னு சொன்னார்ல, அது எனக்கு இல்லப்பா, என் வேலைக்காரிக்கு, நீ அவ கூட போ, அங்க பிள்ளை கிடைக்கும் சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அன்னைக்கு சாட்சி இல்ல. பரலோகத்தின் தேவன் இவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆசீர்வதிக்கல. ஏன்? இவனோட சாட்சி இல்லை, நற்சாட்சி இல்லை. இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். உனக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இதுதான். உனக்கு கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் இது. உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை திருப்திப்படுத்துகிற நற்சாட்சி இல்லை. நீ நற்சாட்சி உள்ளவராக இருந்தால் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றித்தர தேவனால் முடியும். நம்பணும். இங்கதான் நம்பிக்கை தேவை. எதை நம்புறோம்? கையின் பிரயாசத்தை நம்புறோம். ஒருத்தன் சொன்னா, இது என்னுடைய பராக்கிரமம், என் பலத்தின் மிகுதியால் வந்தது என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்தில் அவனை புல்லு மேய்கிற மிருகமாக மாற்றினவர் என் தேவன். அப்ப நீ என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு உண்மை உள்ளவனாய் மாறணும். மாறினால் எந்த அளவு ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு ஒன்னாலேயே புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். உன்னுடைய தேவை என்னன்னு என் தேவனுக்கு தெரியும். நீ எதுவுமே அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். நீ அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். இந்த ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து பெற்றெடுத்த மகனை பரலோகத்தின் தேவன் அவனை சோதித்து பார்க்க விரும்பினார். சொன்னார், உன் மகனை பலியிடு என்று சொன்னார். இந்த பலியிடு என்று சொன்ன போது அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மகனை கழுதைகளை சேனங்கட்டி கூட்டிக் கொண்டு பலிப்பீடத்திற்கு நேராக கடந்து போனான். கத்தியை உருவினான். முதலில் கை காலை கெட்டி பலிப்பீடத்தின் மேல் வைத்து கத்தியை உருவி குத்துவதற்காக கடந்து போன போது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காதே என்று சொன்னார். அப்பதான் சொல்றாரு, நீ யாவுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் இப்போது அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் சந்ததியின் மூலமாக அவ்வளவு பெருக பண்ணினார். இன்று வரைக்கும் அவனுடைய சந்ததி பெருகிக் கொண்டிருக்கிறது. அன்று கொடுத்த ஆசீர்வாதம். ஏன் உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? அப்ப நீதான் புரிந்து கொள்ளணும், எங்கேயோ ஒரு தவறு உன்னிடத்தில் இருக்கிறது. உனக்கு நிம்மதி இல்லை, உனக்கு பிரச்சனை, உனக்கு ஆசீர்வாத குலைச்சல். அதற்கு யார் தவறு என்று சொன்னால் உன்னுடைய தவறு. முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, கடவுளுக்கு கண்ணு காணல, கடவுளுக்கு காது கேட்கல, அவர் என்ன நல்லா வைக்க மாட்டேங்கிறாரு, அவனை நல்லா வைக்கிறாரு, இவனை நல்லா வைக்கிறாரு, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு உண்மையாக இருந்தால், அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக மாறினால் உன்னை உயர்த்துவார். ஆபிரகாம் நற்சாட்சி பெற்ற வாசனை உள்ளவனாக இருந்தான். நீயும் நான் எப்படி இருக்கிறோம்?